இன்னைக்கு டே 15th கிளாஸ். இன்னைக்கு ரொம்ப மெயினான ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். கம்ப்ளீட் கூகுள் சர்ச் கன்சோல் மாஸ்டர் கிளாஸ். ஓகே. ஸோ கூகுள் சர்ச் வந்து இன் பிட்வீன் கிளாஸஸ்ல நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இல்லையா? சைட் மேப் எப்படி சப்மிட் பண்றது, என்ன பெர்ஃபார்மன்ஸ்னா என்ன, எந்த பேஜஸ் வந்து ஹைலி இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் கிளிக்கபிளா இருக்குது, அது எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம எப்படி எடுத்து பார்க்குறது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ப்ளஸ் வந்து நம்மளுடைய வெப்சைட் கூகுள் டெஸ்க்டாப்பில் என்ன மாதிரி ஸ்பீடாக இருக்குது, மொபைலில் என்ன மாதிரி அக்சசபிலிட்டி ஸ்பீட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம அந்த கம்ப்ளீட் கூகுள் சர்ச் கன்சோல் மாஸ்டர் கிளாஸை நம்ம வந்து ஃப்ரம் பிகினிங்ல இருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நான் ஜூம் பண்ணியிருக்கேன். வாட் இஸ் கூகுள் சர்ச் கன்சோல் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இது வந்து ரேங்கிங்க்கு உரிய ஒரு ப்ரையாரிட்டியான ரேங்கிங் ஃபேக்டர் கிடையாது. ஓகே, இது ஜஸ்ட் ஃப்ரீ டயக்னாஸ்டிக் ரிப்போர்ட்டிங் டூல். ஓகேங்களா? கூகுள் சர்ச் கன்சோல்ன்றது இட்ஸ் அ டயக்னாஸ்டிக் அண்ட் ரிப்போர்ட்டிங் டூல். எதை டயக்னாஸ் பண்ணும்? உங்களுடைய வெப்சைட்டுக்கும் கூகுளுக்கும் இடையே என்ன பண்ணும்னா டைரக்ட் கம்யூனிகேஷன்ஸ் பண்ணும். உங்களுடைய வெப்சைட்டை கூகுளோட என்ன பண்ணும்? அந்த லைனை லிங்க் பண்ணும். ஓகே. ஸோ அந்த ஒரு லிங்க் பண்ணியிருந்தா உங்களுடைய வெப்சைட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, ஹெல்த் கண்டிஷன், எவ்வளோ ஸ்பீட் இருக்கு, ஹைலி இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஹைலி கிளிக் பேஜஸ் கொரீஸ், எந்த டிவைசஸ்ல அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன எரர்ஸ் இருக்கு, எதெல்லாம் இன்டெக்ஸ் ஆகிருக்கு, இதெல்லாம் இன்டெக்ஸ் ஆகலை அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கூகுள் சர்ச் கன்சோல் டயக்னாஸ்டிக் அண்ட் ரிப்போர்ட்டிங் டூல் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ நான் இதுல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஹெல்த் டேஷ்போர்ட் இட்ஸ் அ டிரான்ஸ்லேட்டர். ஓகே, உங்க சைட்டுக்கும் கூகுளுக்கும் இடையே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அதனுடைய ரிப்போர்ட்டை உங்களுக்கு காமிக்கும். ஓகே. ஸோ ஜஸ்ட் ஷோயிங் த பெர்ஃபார்ம் ஆஃப் யுவர் வெப்சைட். உங்களுடைய வெப்சைட்டினுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு காமிக்கிற ஒரு ஃப்ரீ டூல் தான் கூகுள் சர்ச் கன்சோல். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. ரியல் லைஃப்ல உங்களுடைய வெப்சைட் வந்து பிரான்ச் ஆஃபீஸா நீங்க என்ன பண்ணிக்கங்க, கன்சிடர் பண்ணிக்கங்க. கூகுள் வந்து யாரு அப்படின்னா ஹெட் ஆஃபீஸ். ஓகே. ஸோ உங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸ் தான் வெப்சைட், கூகுள் வந்து உங்களுடைய ஹெட் ஆஃபீஸ். இந்த பிரான்ச் ஆஃபீஸுக்கும் ஹெட் ஆஃபீஸுக்கும் இடையே நீங்க என்ன பண்றீங்க? டைரக்ட் ஹாட் லைன். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் கன்சோல். இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு அழகாக தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய மல்டிபிள் பிரான்ச் ஆஃபீஸ் இருந்தாலுமே கூகுள்ன்ற ஹெட் ஆஃபீஸுக்கு நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் கன்சோல். இன்டெக்ஸ் அப்படின்ற வார்த்தை நான் அதிகமாக சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? நம்மளுடைய வெப்சைட்டை சர்ச் இன்ஜினில் ஸ்டோர் பண்ணுறது. இன்டெக்ஸ்னா என்ன? ஸ்டோர் பண்ணுறது. ஸோ அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த டூல் ஹெல்ப்போட நம்ம இதை பண்றோம்? கூகுள் சர்ச் கன்சோல். ஓகே. ஸோ இந்த இமேஜஸ் தான் கீழே நான் டிஸ்கிரைப்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜஸோட நீங்க வந்து அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஜஸ்ட் கூகுள் சர்ச் கன்சோல் வெப்சைட் இதனால தான் யூஸ் ஆகுதுன்றதை விட ஜஸ்ட் விசுவலைஸ் பண்ணிக்கங்க. கூகுள் சர்ச் கன்சோல்னா என்ன, வெப்சைட்னா என்ன, கூகுள் சர்ச் என்ஜின்னா என்ன அப்படின்றத நீங்க என்ன பண்ணிக்கணும்? விசுவலைஸ் பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ உங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸான வெப்சைட் ஹெட் ஆஃபீஸான கூகுளோட கனெக்ட் பண்றது, டைரக்ட் கம்யூனிகேஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ற டூல் தான் எது? கூகுள் சர்ச் கன்சோல். ஓகேங்களா? நம்ம இதை ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, நான் வந்து ப்ரீவியஸா சொன்ன மாதிரி தான், இட்ஸ் அ டிரான்ஸ்லேட்டர் இல்ல டைரக்ட் கம்யூனிகேஷன்ஸ். எதுக்கும் இடையில வெப்சைட்டுக்கும் கூகுள்ன்ற அந்த ஹெட் ஆஃபீஸுக்கும் இடையில இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கூகுள் சர்ச் கன்சோல் பண்ணுது இல்லையா? ஸோ இதுதான் உங்க வெப்சைட்டை கூகுள் சர்ச் கன்சோலோட நீங்க கனெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுது? அது கூகுள் சர்ச்லையும் வருது, டிரான்ஸ்லேட்டரும் பண்ணுது, ப்ளஸ் வெப்சைட் ஹெல்த் டேஷ்போர்டாகவும் உங்களுக்கு காமிக்குது. டேஷ்போர்ட்னா என்ன? எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ், எவ்வளோ இன்சைட்ஸ், எது வந்து டாப்ல இருக்கு, எது ட்ராப் டவுன்ல இருக்கு, எந்த பேஜஸ் வந்து ஹைலி கிளிக்கபிள், நம்ம எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அதை மாதிரி காமிக்குது. இட்ஸ் லைக் எ ரிப்போர்ட் கார்டு ஆல்சோ. ஓகே.
ஸோ இந்த 5 கோர் ரீசன்ஸ் தான் ரொம்ப மெயின். விசிபிலிட்டி, கூகுள்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது கூகுளினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல கூகுள் எப்படி பார்க்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணும், இது வந்து காமிக்கும் இன்டெக்ஸ் பண்ணி. ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் பண்றது, ட்ராக், கிளிக், சிடிஆர், ஆவரேஜ் பொசிஷன், ஒரு யூசர்ஸ் வந்து எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்றத காமிக்கும். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம பாருங்க சர்ச் கன்சோல் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுதான் என்னுடைய வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து கூகுள் சர்ச் கன்சோல்ல ஜஸ்ட் வராது. நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? உங்களுடைய வெப்சைட்டை இந்த கூகுள் சர்ச் கன்சோலோட நீங்க வெரிஃபை பண்ணணும். நீங்க தான் அந்த வெப்சைட் ஓனர் அப்படின்றத வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும், உங்களால அதை பண்ண முடியும். இங்க பாருங்க, நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய வெப்சைட்டை நான் இங்க சப்மிட் பண்ணி கூகுள் சர்ச் கன்சோல்ல ஜென்ரேட் பண்ற ஒரு HTML கோடை என்னுடைய வெப்சைட்டுக்குள்ள போட்டு அதை வெரிஃபை கொடுத்தாதான் இந்த மாதிரி காமிக்கும். ஓகேங்களா? இவ்வளோ வேலை இருக்கு. இந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு இன்னைக்கு லைவா காமிக்க போறேன். இது ஆல்ரெடி என்னோட சப்மிட் பண்ண வெப்சைட்ஸ். ஓகே, ஸோ எங்களுடைய கிளைண்ட் வெப்சைட்ஸ் இருக்கு. அதை நான் டைரெக்டா லைவா எப்படி சப்மிட் பண்றது, அந்த கோடை வெப்சைட்டுக்குள்ள எப்படி போடுறது அப்படின்றது இன்னைய கான்செப்ட். ஓகே, ஸோ இது ஆல்ரெடி நம்மளுடையது என்னது, என்னுடைய வெரிஃபிகேஷன்ஸ், நான் தான் ஓனர் அப்படின்னு வெரிஃபை பண்ணாதான் நான் என்ன பண்ண முடியும், என்னுடைய வெப்சைட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து இட்ஸ் அ ரிப்போர்ட் கார்டு மாதிரி எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஓவர் வியூ கொடுக்குறேன். இந்த இடத்துல 469 வெப் சர்ச் கிளிக்ஸ் வந்து எங்களுடையது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. ஓகே, ஸோ இதில் ஃபுல் ரிப்போர்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா என்னுடைய வெப்சைட்டுக்கு 3 months இருக்கு பாருங்களேன். இந்த 3 monthsக்குள்ள எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ், எவ்வளோ கிளிக்ஸ், 28 டேஸ்னா 28 டேஸ், 7 டேஸ்னா 7 டேஸ், 24 ஹவர்ஸ்னா இந்த மாதிரி ஒவ்வொரு டேஸையும் நீங்க ஃபில்டர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்க இமேஜஸ் இருந்தா கொடுத்துக்கலாம், நம்ம வெப் இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து என்னன்னா இன்டெக்ஸிங், என்னென்ன பேஜஸ் எல்லாம் இன்டெக்ஸ் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் கிளாஸ்ல சைட் மேப் ரிலேட்டடா பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான். எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு HTTPS அப்படின்றது என்னன்னா நம்ம வெப்சைட்டினுடைய புரோட்டோகால் டொமைன் இருக்கு இல்லைங்களா. சில வெப்சைட் HTTPன்னு இருக்கும், சில வெப்சைட் HTTPSன்னு இருக்கும். ஸோ பிஎஸ்ன்னு இருந்தா இட்ஸ் ஹைலி ரிலையபிள். ஓகே, ஸோ செக்யூரிட்டி வந்து செக்யூரா இருக்கும். HTTPன்னு இருந்துச்சுன்னா வெப்சைட், சில வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்னா இட்ஸ் நாட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி காமிக்கும். இப்போ நான் ப்ளூமிங்ஸ்ன்னு போடுறேன், முன்னாடியே வந்துடும் பாருங்க. இதை இப்போ காப்பி பண்ணி ஒரு நோட் பேட்ல நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு அதனுடைய HTTPS அப்படின்னு காமிக்குது இல்லைங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா அடுத்த வெப்சைட் போடுறோம், ப்ளூமிங் டுட்டோரியல். ஓகே, ஸோ இவங்களை நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட் போடுறீங்க, என்ன காமிக்குது, அதுவும் எஸ், இந்த மாதிரி புரோட்டோகாலோட இருக்குதா, அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, அது முதற்கொண்டு அது காமிக்கும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா எனக்கு எல்லா யூஆர்எலும் HTTPS யூஆர்எலோட தான் இருக்கு, எதுவுமே நான் HTTPS யூஆர்எலோட இல்லை. HTTPயோட இருந்தது அப்படின்னா தட் இஸ் அ கிரிட்டிக்கல் இஷ்யூஸாக இருக்கும். அந்த ரெட் லைனில் இருந்தால் நம்மளுக்கு எந்த ஒரு ரெட் லைனும் இல்லை, ஏன்னா அந்த ப்ரோட்டோகால் நான் கரெக்டாக செட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸ்னிப்பட்ஸ் ஞாபகம் இருக்குங்களா, என்ன ஸ்னிப்பட் பார்த்தோம் ப்ரீவியஸ் எஸ்டடி கிளாஸில், ஃப்ரைடே கிளாஸில் நம்ம வந்து பார்த்த ஸ்னிப்பட்ஸ் என்னென்னா ஸ்கீமாவை தான் என்னன்னு சொல்லுவோம், ரிச் ஸ்னிப்பட்ஸ்ன்னு சொல்லுவோம். என்னென்ன ஸ்கீமா பார்த்தோம், FAQ ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ், நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க, ஹவு டு, அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸ், வீடியோ, ப்ராடக்ட்னு ஏகப்பட்டது இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ ஸ்னிப்பட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, பிரெட் கிரம்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் சொன்னேன் இல்லைங்களா, மல்டிபிள் பேஜஸ் போனாலும் ரிமைனிங் ரிட்டன் ஹோம் பேஜுக்கு கரெக்டாக வர மாதிரி செட் பண்ணியிருந்தாதான் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே செக்யூரிட்டி, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் இருந்தால் காமிக்கும், இஷ்யூஸ் இல்லைன்னா நோ இஷ்யூஸ். செக்யூரிட்டி பாருங்க,
ரெண்டுமே எப்படி இருக்குன்னா நோ இஷ்யூஸ்ல இருக்கு. ஓகே. ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றது லிங்க்ஸ் அச்சீவ்மெண்ட் செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் வந்து கூகுளில் 28 டேஸில் எவ்வளோ கிளிக்ஸ் வந்தது, இந்த அச்சீவ்மெண்ட் ரிப்போர்ட்டை உங்களுடைய இமெயில் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் லிங்க் பண்ண இமெயிலுக்கு அது வந்து மந்த்லி உங்களுக்கு அனுப்பும். ஓகே. ஸோ ப்ரீவியஸ் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 11th எனக்கு வந்து 28ல் 200 வந்து கிளிக் ஆகிருக்கு, வெப்சைட் கிளிக்ஸ் இல்லையா. இது வந்து 250 பட் ஸ்டில் இன் த ப்ராக்ரஸில் இருக்கு. மேலே பாருங்க, இது அச்சீவ்டு, மேலே என்னன்னா ப்ராக்ரஸ், ஒன்றும் கம்ப்ளீட் ஆகலை இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம அச்சீவ்மெண்ட் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ கூகுள் சர்ச் கன்சோலில் ரொம்ப மெயினான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் வியூன்றது டிஃபால்ட்டாகவே இருக்கும். நீங்கள் ஓவர் வியூவில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் டிஸ்பிளே யுவர் 2 ப்ராடக்ட் ஆன் த ஷாப்பிங் டேக், அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணி காமிக்குது. ஓகே. ஸோ a page recently got more impressions than usualனு காமிக்குது பாருங்க. செக் த பெர்ஃபார்மன்ஸ் கொடுங்க. என்ன பேஜஸ் அப்படின்னு சொல்லி கீழே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி கிரீசஸ், இது எல்லாமே நீங்கள் ஆர்டிகல்ஸ் எழுதுவீங்க இல்லையா, நீங்கள் எவ்வளோ டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணாது காமிக்கும். ஓகே. ஸோ அதுக்கு எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு 11, இதுக்கு 1 அப்படின்ற மாதிரி காமிக்கும். ஓகே. ஸோ தட் இஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் வியூவில் ஹைலி இம்ப்ரெஷன். அடுத்த பேஜஸ் ஒன்று இருக்கு பாருங்க. பேஜ் ரீசன்ட்லி காட் ஃபியூவர் இம்ப்ரெஷன், யூஸ்வலோட ஃபியூவர் இம்ப்ரெஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே காமிக்குது பாருங்க. ஹவு டு கனெக்ட் இன்ஸ்டாகிராம் டு ஃபேஸ்புக் பேஜ் வித்தவுட் பாஸ்வேர்டு, ஸ்டெப் பை ஸ்டெப் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த பேஜஸை வந்து என்ன பண்ணுதுன்னா அது காமிக்குது. இந்த இருக்கு இல்லைங்களா, இதுதான் அந்த பேஜஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி பேஜஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த பேஜஸை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்கலாம். அந்த பேஜஸ்க்கு என்ன பண்ணும், அது போயிடும். என்ன மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும், இதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டோட ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கூகுள் சர்ச் கன்சோலில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்து இன்சைட்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி, அது என்ன காமிக்கும்னா உங்களுக்கு பிக்சரைஸ்டாகவே காமிக்கும் நம்மளுடைய பேஜஸ் எல்லாம். கிளிக்ஸ் பாருங்க 186, இம்ப்ரெஷன்ஸ் 27,500. ஓகே. ஸோ டாப்பில் என்னெல்லாம் இருக்கு, டேட்டா ரெக்கவரி ட்ரைனிங் சர்வீஸ், ரீபாலிங் சக்ஸஸ் கைட். நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்மளுடைய பேஜில் ரேங்க் மேத்தில் நான் வந்து அந்த ஸ்கோர் 100க்கு 13 தான் பண்ணியிருப்பேன். ஆனால் யூசர்ஸ் உடைய கொஸ்டினுக்கு என்னுடைய வெப்சைட்டில் ஆன்சர் பண்ணியிருந்தனால யூசர்ஸ் வந்து தே ஸ்பெண்ட் மோர் டைம் இன் திஸ் பேஜ். ஸோ அதனால தான் இது என்ன பண்ணுது, ஹைலி இம்ப்ரெஷனாக காமிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் க்ரீன் கலரில் ஹைலி இம்ப்ரெஷனாக இருக்குது. ஓகே. ஸோ அடுத்து சிப் ஆஃப் டேட்டா ரெக்கவரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் டச். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு இல்லையா. அடுத்து ட்ரெண்டிங் அப் பாருங்க, இந்த பேஜஸில் இப்போ எது ட்ரெண்டிங்காக இருக்குது, ரீபாலிங், சிப் ஆஃப், கோஸ்ட் டச், ஹவு டு ரெக்கார்டு வெஹிக்கிள் எக்ஸ்பென்சஸ், ரேங்க் மேத், சைட் மேப். ட்ரெண்டிங் டவுன், ஆல்ரெடி ட்ரெண்டிங்கில் இருந்தது இப்போ டவுன் ஆகிருக்குன்னா டேட்டா ரெக்கவரி கொஞ்சம் என்ன ஆயிருக்குன்னா யூஸ்வலாக 5% கொஞ்சம் கம்மியாயிருக்கு. டிடிஎல் இது எல்லாமே உங்களுக்கு காமிக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங் அப், ட்ரெண்டிங் டவுன், டாப் ப்ரையாரிட்டிஸில் எது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகே. பெர்ஃபார்மன்ஸ், வாட் இஸ் பெர்ஃபார்மன்ஸ், நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுடைய பேஜஸில் எந்த பேஜஸ் அதிகமாக கிளிக், எந்த பேஜஸில் அதிகமான இம்ப்ரெஷன்ஸ், அவங்க யூசர் சர்ச் பண்ண கொரீஸ்னா என்ன, கொஸ்டின்ஸ், அவங்களுடைய கொஸ்டின்ஸ் இல்லையா, இன்டென்டட் கொஸ்டின்ஸை தான் நம்ம கொரீஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த பேஜஸ் ஹைலி கிளிக்கபிள் இம்ப்ரெஷன்ஸ், எந்த கண்ட்ரீஸ்லேருந்து பார்த்துருக்காங்க, என்ன டிவைசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, சர்ச் அப்பியரன்ஸ், இது எல்லாமே நீங்கள் இதில் பார்க்கலாம். சரி, கொரீஸில் பாருங்க, கீழே bloomings.in இதெல்லாம் தேடி இருக்காங்க. கிளிக்ஸ் 45, டேட்டா ரெக்கவரி கோர்ஸ் 10 தான், ஆனால் இம்ப்ரெஷன் பாருங்க 807. அடுத்து மதர் போர்டு 513. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதுதான் யூசர்ஸ் உடைய கொரீஸ். இது பாருங்க ஃபாஸ்ட் டேக் எக்ஸ்பென்சஸ் அந்த இருக்கு இல்லைங்களா அது. ஸோ டிடிஎல், அவுட்ஸ்டாண்டிங் கேலரி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1000 பேஜ் கிட்ட இருக்கு. ஸோ நீங்கள் இப்படியே என்ன பண்ணிக்கலாம், எவ்வளோலாம் இம்ப்ரெஷன்ஸ் ரீசெண்டாக ஆயிருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே.
நெக்ஸ்ட் எந்த பேஜ்னு பார்க்கலாமா? பேஜஸ் செலக்ட் பண்ணுங்க. டேட்டா ரெக்கவரி ட்ரைனிங், மெயின் பேஜஸ் அண்ட் ரீபாலிங் வெஹிக்கிள், மோஸ்ட் மொபைல் கோஸ்டாக், சிப் ஆஃப், ரேசர் பே, பிஎம்ஐசி, ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் பார்க்கலாம். ஆனா கிளிக்ஸுமே எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹைலியா இருக்கு. ஓகே, அடுத்து கண்ட்ரிஸ் பார்ப்போமா? என்னென்ன கண்ட்ரிஸ்? இந்தியால மட்டுமே 351 கிளிக்ஸ் வந்து ஆயிருக்கு. இம்ப்ரெஷன் எவ்வளவு ஆயிருக்கு? 33,612. பிலிப்பைன்ல 7, இம்ப்ரெஷன் 1419. ஆனா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல பாருங்க 6 கிளிக்ஸ் இருந்தாலுமே இம்ப்ரெஷன்ஸ் அதிகமா இருக்கு, 10,890. வாட் இஸ் இம்ப்ரெஷன்ஸ்? நம்மளுடைய வெப்சைட் யூசர்ஸ் வந்து மேனுவலா சர்ச் பண்ணும்போது நம்மளுடைய வெப்சைட்டை யூசர்ஸுக்கு அந்த வியூ பண்ணிச்சு அப்படின்னா ஹவு மெனி டைம்ஸ் வந்து வியூ பண்ணியிருக்கோ அதை இம்ப்ரெஷன்ஸாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணும். ஓகே, ஸோ யுனைடெட் கிங்டம் அதுலேயுமே அதிகமாக இருக்குது இம்ப்ரெஷன்ஸ். அப்படி வரீங்க யுனைடெட் எமிரேட், சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தோனேஷியா, பங்களாதேஷ், அப்படியே வாரீங்க 1900. எல்லா நாட்டிலையுமே இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஓரளவு பார்த்துருக்காங்க. அதுக்கு ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி உங்களுக்கு எதுவாக இருக்கும்னா எங்களுடைய ரீபாலிங், கோஸ்ட் டச் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த கான்செப்ட் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இன்டர்நேஷ்னல் அளவு உங்களுக்கு என்ன இருக்குன்னா இது ஹைலி கிளிக்கபிள் அண்ட் சர்ச்சில் இருக்கு. பட் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் வந்து கிளிக் ஆகலை, ஆனால் இம்ப்ரெஷன்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி என்னென்ன கண்ட்ரீஸ் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து டிவைசஸ்ன்றது என்ன? டெஸ்க்டாப்பில் மட்டும் 256 கிளிக்ஸ் இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் மொபைலில் வந்து கிளிக்ஸ் கம்மி, இம்ப்ரெஷன்ஸும் கம்மி. டேப்லெட் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ அது வந்து 3 தான் கிளிக்ஸ் அண்ட் 800. ஸோ டிவைசஸ் புரியுது இல்லைங்களா? அடுத்து சர்ச் அப்பியரன்ஸ், எத்தனை அளவுக்கு உங்களுக்கு சர்ச் ஆகிருக்கு இது அப்படின்றது. ப்ராடக்ட் ஸ்னிப்பட்ஸ் தான். மர்ச்சன்ட் லிஸ்டிங் அண்ட் டிரான்ஸ்லேட் ரிசல்டட், இதெல்லாம் கூகுள் சர்ச் கன்சோல் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு காமிக்குது. ஓகே, ஸோ டேஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன டேஸில் எவ்வளோ கிளிக்ஸ் எவ்வளோ இம்ப்ரெஷன். Feb 7 பார்த்தீங்கன்னா 4 கிளிக்ஸ் 820. இந்த மாதிரி செப்பரேட் டேஸாகவும் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் கூகுள் சர்ச் கன்சோலை ஜஸ்ட் ஒரு மெயின் ஹார்ட்பீட் டூல், ஹாட்லைன் இதுதான். ஓகே, வெப்சைட்டுக்கும் அந்த கூகுளுக்கும் இடையே உள்ள மெயின் ஹாட்லைன். ஸோ உங்களுக்கு டிவைஸ், கண்ட்ரீஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன பேஜஸ், என்ன கொரீசஸ், சர்ச் அப்ரியன்ஸ், எது டாப்ல இருக்கு, எது ட்ரெண்டிங் டவுன்ல இருக்கு, இந்த மாதிரி காமிச்சிடும். ஓகே, ஸோ தட் இஸ் அ பெர்ஃபார்மன்ஸ். இது நான் வந்து நீங்களே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இந்த பேஜஸ் வந்து நீங்க ஏதாவது வெப்சைட் வச்சிருந்து உங்களுடைய இமெயில கூகுள் சர்ச் கன்சோல் நீங்க கனெக்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் பார்க்க முடியும். அதர்வைஸ் நீங்க என்ன பண்ணலாம், கிளாஸஸ் மாதிரி தான் பார்க்க முடியும். ஓகே, அடுத்து யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நல்லா பார்த்துக்குங்க, நீங்க என்னுடைய வெப்சைட்ல ஆர்டிகல்ஸ் ரைட் பண்றீங்க இல்லையா? அந்த ஆர்டிகல்ஸை இன்டெக்ஸ் ஆகணும். இன்டெக்ஸ்னா என்ன? நம்மளுடைய கூகுள் லைப்ரரியில இன்டெக்ஸ் ஆகணும் இல்லையா? ஸோ அப்படி இன்டெக்ஸ் ஆகலை, சம்டைம்ஸ் நீங்கள் ஆர்டிகல்ஸ் எழுதிட்டு விட்டுறீங்க இல்லையா? குவிக் எடிட்டில் இன்ஸ்டன்ட் இன்டெக்ஸ்னு ஒரு கீ நான் காமிச்சிருப்பேன் இல்லையா? ஸோ அது மூலமாகவும் கொடுக்கலாம். இல்லைனா இந்த இடத்துல வந்து நீங்கள் இன்டெக்ஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய bloomings.inல லேர்னிங் ஹப் இருக்கு இல்லைங்களா? இது நம்ம ரீசெண்டாக போட்ட ஆர்டிகல்ஸா? ஓகே, ஸோ இது நான் நேற்று போட்ட ஆர்டிகல்ஸ், மீனிங் Feb 4. இது வந்து January 31. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது January 30 இல்லையா? இவங்க கூகுளில் இன்டெக்ஸ் ஆகியிருக்காங்களான்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த இப்போ ஹவு டு ஓப்பன் மீஷோ செல்லர் அக்கௌண்டிங் யூசிங் என்ரோல்மெண்ட் ஐடி இருக்கு இல்லைங்களா? இதை நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு இந்த யூஆர்எல் இருக்கு இல்லைங்களா, இதை காப்பி பண்ணுறேன், Ctrl+C. அடுத்து என்னுடைய கூகுள் சர்ச் கன்சோலுக்கு போகிறேன். யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் பிரஸ் த என்டர். யா, என்ன ஆயிருக்கு உங்களுக்கு, உங்களுடைய வெப்சைட்ல இந்த ஆர்டிக்கல் என்ன ஆகல, இன்டெக்ஸ் ஆகல. இன்டெக்ஸ் ஆகலைன்னா இன்டெக்ஸ் ஆயிருக்கும், ஆனா என்னன்னா யூசர்ஸ் வந்து இதுல வந்து என்ன பண்ணல, கிரால் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணல. அப்படி பண்ணியிருந்தா கூகுள் டைரக்டா என்ன பண்ணிருக்கும்னா இன்டெக்ஸ் பண்ணியிருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா
இந்த இடத்துல அந்த குடுக்குறீங்க, குடுத்துட்டு நீங்க பார்க்குறீங்க. என்ன காமிக்குது? URL இஸ் நாட் ஆன் Google. ஆனா பேஜ் இஸ் நாட் இன்டெக்ஸ்ட் அப்படின்னு காமிச்சிருச்சு. கீழ வந்து இந்த லாஸ்ட் கிரால் ஏன்னா இன்டெக்ஸ் ஆனாதான் எவ்வளோ கிரால் ஆயிருக்கு அப்படின்றத காமிக்கும் இல்லையா? இதெல்லாம் நாட் அப்ளிகபிள்னு இருக்கு. இந்த மாரி இடத்துல தான் இது ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இப்ப நீங்க வந்து டெஸ்ட் லைவ்ல இருக்கான்னு செக் பண்றீங்க. டெஸ்ட் லைவ்ல இல்லனா தான் உங்களுக்கு ப்ராப்ளம். டெஸ்ட் லைவ்ல கிரீன் கலர் இருந்ததுன்னா தட் இஸ் சேஃப். இட் வில் டேக் சம் டைம் 1 ஆர் 2 மினிட்ஸ் அதிலேயே போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து நிறைய பேஜஸ் இருக்கும் இல்லையா? இந்த சர்ச் இன்ஜின் இட்ஸ் அ மேசிவ் இன்டர்நெட் தியேட்டர் மாதிரி. ஸோ நிறைய வந்து என்ன பண்ணணும்? அதில் சர்ச் பண்ணணும் இல்லைங்களா? யா சி கூகுள் இன்டெக்ஸ்ல தான் கிடையாது. ஆனா எதுல இருக்கு? லைவ் டெஸ்ட்ல இருக்கு. பேஜ் கேன் பி இண்டெக்ஸ்ட். பிரெட் கிரம்ஸ் ஒன் வேலிட் ஐட்டம் இருக்கு. ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் நான் கொடுத்த ஸ்னிப்பட்ஸை வச்சு அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அதனால அதுவுமே வியூ ஆயிடுச்சு. அப்ப லைவ் டெஸ்ட்ல காமிக்குது. எதுல காமிக்கல? கூகுள் இன்டெக்ஸ்ல நீங்க என்ன பண்ணல? அது காமிக்கல. இந்த மாதிரி நீங்க லைவ் டெஸ்டும் பண்ணி பார்த்தீங்கன்னா தட் இஸ் சேஃப். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கூகுள் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்டெக்ஸ் பண்ணணும்னா யூசர்ஸ் அதுல சம்டைம்ஸ் தே ஹாவ் டு ஸ்பெண்ட். ஸோ இஃப் users don't spend sometimes definitely Google will ignore you. Okay, so ignore பண்ணிரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க என்னதான் புது ஆர்டிகல்ஸ் எழுதினாலும் URL இன்ஸ்பெக்ஷன்ல அதை போட்டுட்டு ரிக்வெஸ்ட் இன்டெக்ஸ் இங்க கர்சர் வச்சு நான் காமிக்கிறேன் தெரியுது இல்லைங்களா? இந்த இருக்கு இல்லைங்களா? இந்த ரிக்வெஸ்ட் இன்டெக்ஸிங் நீங்க கொடுத்தாதான் சாரி இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும்? இன்டெக்ஸ் ரிக்வெஸ்ட் ஆகும். ஏன்னா இது என்னன்னா பேஜஸை வந்து புஷ் பண்ணி கூகுளுக்கு அனுப்புறோம். கூகுள் ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜஸ் இருக்கு, நீங்க வந்து அதை பார்த்து என்ன பண்ணுங்க, உள்ள இன்டெக்ஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு நம்ம ஜஸ்ட் புஷ் பண்றோம். புஷ்னா என்ன? நார்மலா வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்? அதை புஷ் பண்ணும்போது ஜஸ்ட் ஃபோர்ஸ்னா என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி செய்வோம் இல்லைங்களா? ஒரு லைனை ஒரு கியூவை விட்டு முன்னாடி எக்ஸ்ட்ரா நம்ம பாஞ்சு போற மாதிரி தான். ஓகே, ஜம்ப் பண்ணி போற மாதிரி. இட்ஸ் லைக் எ சம்திங். ஒன்ஸ் நீங்க இன்டெக்ஸ் கொடுத்துருங்க. ஆனா அதே பேஜை வந்து இன்டெக்ஸ் பண்ண எவ்வளவு டைம் எடுத்துக்கும் தெரியுமா? யா ஜஸ்ட் அ மினிட். இங்க கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. யா ஹவு லாங் இட் டேக்ஸ் அப்படின்னா வெரிஃபிகேஷன்ஸ் வந்து இப்போ நான் ஒரு வெப்சைட்டை என்னுடைய கூகுள் சர்ச் கன்சோலோட நான் கனெக்ட் பண்ணி காமிப்பேன். அப்போ அந்த வெரிஃபிகேஷன்ஸ் வந்து சடனாகவும் வரும், இல்லைன்னா 24 ஹவர்ஸ் நான் வெயிட் பண்ணணும். இனிஷியல் டேட்டா நான் என்னுடைய வெப்சைட்டை சப்மிட் பண்ணி என்னுடைய ஓனர்ஷிப்பை நான் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் 1 or 3 days வந்து அந்த டேட்டா அப்பியர் ஆக எடுத்துக்கும். எத்தனை நாள் எடுத்துக்கும்? இனிஷியல் டேட்டா அப்பியர் ஆக 1 to 3 days எடுத்துக்கும். அடுத்து மீனிங்ஃபுல்லா அனாலிசிஸ் இருக்கு இல்லைங்களா? ட்ரெண்டிங் அனாலிசிஸ், ரிலையபிள், இது எல்லாமே பார்க்கறதுக்கு உங்க வெப்சைட்ல இருந்து அந்த டேட்டா எடுக்கிறதுக்கு அது வந்து 2 or 4 weeks ஆகும். இங்க பாருங்க, இன்டெக்ஸிங் ரிக்வெஸ்ட் இருக்கு இல்லைங்களா? வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் டு 7 days ஆகும். ஏன்னா சில நேரம் கூகுள் செக் பண்ணும், இது வந்து காப்பிரைட் இஷ்யூஸ் இருக்கா, இவங்க வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, டேர்ம்ஸ் அண்ட் வயலேஷன் எதுவும் பண்ணியிருக்காங்களா. அப்படி பண்ணியிருந்தா இட் வில் டேக் மோர் தென் 7 days. ஓகேங்களா? ஸோ அதனால ஃபியூ ஹவர்ஸ்லையும் அது பண்ணும், இல்லைன்னா உங்களுடைய இஷ்யூஸை பொறுத்து 7 daysலையும் பண்ணும். அடுத்து இஷ்யூ ரெசல்யூஷன்ஸ் அப்படின்றது என்னன்னா, சம்டைம்ஸ் என்னுடைய வெப்சைட்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல இந்த 35 காமிக்குதுங்களா, நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அதை நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டைமிங் டூரேஷன் கொடுக்குது இல்லைங்களா? இந்த டூரேஷனை தான் இங்கே சொல்லியிருக்கு. என்னன்னா, சப்மிட்டிங் அ பேஜ் வில் மல்டிபிள் டைம் வில் நாட் சேஞ்ச் இட்ஸ் கியூ பொசிஷன் ஆர் ப்ரையாரிட்டின்னு சொல்லியிருக்கு. இந்த பேஜை நான் இப்போ கொடுத்துட்டேன். எந்த பேஜ்? மீஷோ செல்லர் அக்கௌண்ட் அண்ட் என்ரோல்மெண்ட் ஐடின்ற அந்த ஆர்டிகல்ஸ் பேஜை நான் ஃபோர்ஸ் பண்ணி ரிக்வெஸ்ட் இண்டெக்ஸிங் கொடுத்துட்டேன். ஸோ எகெயின் நீங்கள் அதே பேஜை கொடுக்கக்கூடாது. ஏன்னா அப்படி கொடுத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அது இக்னோர் பண்ணிடும். ஸோ யூ ஹாவ் டு வெயிட் அண்டில் இட் வில் இன்டெக்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல இன்டெக்ஸிங் ரிக்வெஸ்டட்னு ஒன்று காமிக்குது பாருங்க.
முன்னாடி ரிக்வெஸ்ட் மட்டும்தான் காமிச்சிச்சு. இப்போ நீங்க ரிக்வெஸ்ட் எகெயின் கொடுத்தா திரும்ப அந்த கியூல போய் நிக்கும். பட் அது வந்து கூகுள நீங்க வந்து ரொம்ப சஃபர் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இன்டெக்ஸிங் ரிக்வெஸ்டட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? யூ ஹாவ் டு வெயிட் ஃபியூ ஹவர்ஸ் ஆர் 7 days இந்த மாதிரி உங்களுக்கு டைம் எடுக்கும். இல்லை வீக்ஸ் கூட டைம் எடுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமா இருக்கு இல்லைங்களா? இந்த ஆர்டிகல்ஸ் நான் எடுக்கிறேன். இதனுடைய URL நான் காப்பி பண்றேன். இங்க URL இன்ஸ்பெக்ஷன் இருக்கு இல்லைங்களா? இதை செலக்ட் பண்றீங்க, பேஸ்ட் பண்றீங்க, என்டர் அடிக்கிறீங்க. ஓகே. இந்த பேஜஸ்மே நம்மளுக்கு எதுல இல்ல? இன்டெக்ஸ்ல இல்ல. அப்ப நான் ஆல்ரெடி இன்டெக்ஸ் சப்மிட் பண்ணியிருக்கேனா? இல்ல. சப்மிட் பண்ணியிருந்தா எப்படி வந்திருக்கும்? இன்டெக்ஸிங் ரிக்வெஸ்டட், இந்த இடத்துல இன்டெக்ஸ் எகெயின் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கோம் இல்லைங்களா? இப்போ எனக்கு என்ன காமிக்குது? ரிக்வெஸ்ட் இன்டெக்ஸிங். அடுத்து டெஸ்ட் லைவ் URL கொடுக்குறோம். இந்த டெஸ்ட் லைவ் URLன்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா this might take a minute or 2. ஸோ இந்த மெத்தட்ல நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா லைவா இருந்ததுன்னா there will be a chance to index your page. ஓகே. ஓகே. ஸோ என்னோட எதுல இருக்குன்னு பாருங்க. லைவ்ல இருக்கு. பேஜ் கேன் பி இண்டெக்ஸ்ட் ஒன்லி ஒன் ஐட்டம். நான் வந்து எந்த ஒரு ஸ்னிப்பட்ஸும் கொடுக்கல. இது ஜஸ்ட் உங்களுக்காக நான் எடுத்தது இல்லையா? ஆனா கூகுள் இண்டெக்ஸ்ல இல்ல இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்? கூகுள் இண்டெக்ஸ் போறீங்க, ரிக்வெஸ்ட் இண்டெக்ஸிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல அதே மாதிரி காமிக்கும். ரிக்வெஸ்ட் ஆயிருச்சு, ரிக்வெஸ்டிங் போயிருச்சு. ஸோ யூ ஹேவ் டு வெயிட். ஆனால் மல்டிபிள் டைம் நீங்க பண்ணினீங்கனாலும் அந்த கியூ பொசிஷன் மாறாது அப்படின்ற இண்டெக்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ எகெயின் நான் என்ன பண்றேன்னா என்னுடைய வேற ஏதாவது ஒரு ஆர்டிகல்ஸ் எடுத்து பார்க்கலாம் இண்டெக்ஸ் ஆயிருக்கான்னு. சம் நெட்வொர்க் இஷ்யூஸ். ஸோ அதனால இவ்வளோ டைம் எடுக்குது. இந்த மதர் போர்ட் அது வேண்டாம். சிப்பா சரி, ரீபாலிங் இருக்கு இல்லைங்களா? இதை எடுத்துக்கிறேன். இந்த கைடை காப்பி பண்ணிக்கிறேன். அப்படியே காப்பி, URL இன்ஸ்பெக்ஷன், பேஸ்ட். ஓகே. இங்க இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க லைவா. அந்த ரீபாலிங் சக்சஸ் கைடு என்ன இருக்கு? இன்டெக்ஸ் ஆயிருக்கா? லைவ்லையும் இருக்கு. பிளஸ் கூகுள் இன்டெக்ஸ் பண்ணியிருக்கு. என்ன ரீசன்? என்னுடைய ரீபாலிங் சக்சஸ் கைடுல என்னுடைய யூசர்ஸ் மெனி கண்ட்ரீஸ்ல அந்த ஆர்டிகல்ஸை தான் அதிகமாக பார்த்துருக்காங்க. ஸோ யூசர்ஸ் வந்து நீங்க பண்ண ஆர்டிக்கல்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நீங்க எழுதுனாதான் அந்த யூசர் ஸ்பெண்ட் பண்ற டைமை பொறுத்து தான் கூகுள் என்ன ஆகும்னா இன்டெக்ஸ் பண்ணும். ஓகே. ஸோ அப்படி இன்டெக்ஸ் பண்ணணும்னா நீங்க யூசர்ஸுக்கு இருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி நீங்க எழுதணும். தட் இஸ் அ இன்டென்ட். ஓகே. அந்த பெயின் பாயிண்ட்ஸுக்கு நீங்க ஆன்சர் கொடுத்திருந்தா தான் இன்டெக்ஸ் பண்ணும். இப்போ பாருங்க லைவா வந்துருச்சா? எனக்கு ரிக்வெஸ்ட் எல்லாம் கொடுக்கவே தேவையில்லை இல்லையா? ஸோ இந்த மாதிரி பாருங்க HTTP இதுக்கும் இருக்கு, பிரெட் கிரம்ஸ் இருக்கு. ஆனால் நாங்கள் ஸ்னிப்பட்ஸ் போடலை இல்லையா? ஸ்னிப்பட்ஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். வித்தின் சிம்பிள் இதில் நம்ம போட்டுடலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணணும். என்னதான் நீங்க புது புது ஆர்டிக்கல் எடுத்தாலுமே நீங்க உங்க பேஜஸ்ல இது வந்து செக் பண்ண மறந்துடாதீங்க. நான் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா? நீங்க போஸ்ட் போடும்போது எப்படி நீங்க மேனுவலா எப்படி பண்றதுன்னா, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு கீழே இன்ஸ்டன்ட் இன்டெக்ஸிங் சப்மிட் பேஜ்னு இருக்கு இல்லைங்களா? இல்லை இன்ஸ்டன்ட் இன்டெக்ஸிங் சப்மிட் டு இன்டெக்ஸ் நவ்னு இருக்கு இல்லைங்களா? இந்த பட்டனை செலக்ட் பண்ணா போதும். நான் இதுக்கு கொடுத்துட்டேன் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒவ்வொரு
பேஜஸுக்குமே ஒவ்வொரு ஆர்டிகல்ஸா இருக்கட்டும், பேஜஸா இருக்கட்டும், கோர்சஸா இருக்கட்டும், இந்த மாரி நீங்க உங்களுக்கு கூகுள் சர்ச் கன்சோல்ல போக முடியலன்னா, யூ ஜஸ்ட் நீங்க ஆர்டிகல்ஸ் ரைட் பண்ண உடனேயே அந்த ஆர்டிகல்ஸ்க்கு நேரா சப்மிட் டூ இன்டெக்ஸ் நவ்வுன்னு குடுத்துட்டீங்கன்னா, அது என்ன பண்ணும் உங்களுக்கு? சப்மிட் பண்ணிரும். ஓகே. ஸோ இந்த மெத்தட்ல கீழ சக்சஸ்ன்னு காமிக்குது இல்லைங்களா? ஸோ இந்த மெத்தட்ல உங்களுக்கு என்ன ஆயிரும்னா, டிஃபால்ட்டா சப்மிட் பண்ணிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் சர்ச் கன்சோல். நெக்ஸ்ட் இன்டெக்ஸிங். பேஜஸ் வருவோமா? இங்க நல்லா பாருங்க. 210 பேஜஸ் எனக்கு இன்டெக்ஸ் ஆயிருக்கு. 135 பேஜஸ் வந்து எனக்கு இன்டெக்ஸ் ஆகல. அதுக்கு ரீசன்ஸ் கீழ குடுத்திருக்கும். ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. எக்ஸ்க்ளூடட் பை நோ இண்டெக்ஸ். என்னம்மா நோ இண்டெக்ஸ்னா? நான் ப்ரீவியஸ் கிளாஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இல்லைங்களா? ரேங்க் மேத் நடத்தும்போது அந்த இடத்துல நோ இன்டெக்ஸ்னு இருக்கக்கூடாது. எல்லாமே இன்டெக்ஸ் அப்படின்னு இருக்கணும். அப்பதான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேஜஸ் எல்லாமே டிஃபால்ட்டாவே ஃபாலோ ஆகும். ஓகே. அடுத்து 404 ப்ராப்ளம் இருக்குது. எத்தனை பேஜஸ்ல? 16. பேஜ் வித் ரீடைரக்ட். அந்த ரீடைரக்ட்னா ஒரு பேஜ கிளிக் பண்ணும்போது வேற பேஜுக்கு போறது. ஓகே. கெனானிக்கல், கிரால் இது எல்லாமே ப்ராப்ளம்னு சொல்லி இந்த 7 இது காமிக்குது. ஓகே. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பேஜஸ ஓப்பன் பண்ணுங்க. எக்ஸ்க்ளூட் பை நோ இன்டெக்ஸ். எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் இருக்கு? அட்வான்சிங் லேர்னிங், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அக்கவுண்ட் இது எல்லாம் யூசர்ஸுக்கு வியூ ஆகணுமா? தேவையே இல்ல. ஓகே. இந்த பேஜஸ் எல்லாம் எங்களுக்கு யூசர்ஸுக்கு வியூ ஆக தேவையே இல்ல. ஸோ அதனால நான் என்னுடைய வெப்சைட்ல இதெல்லாம் நோ இண்டெக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். ஷாப்பு, லாகின், இன்ஸ்ட்ரக்டர், அக்கவுண்ட், மெம்பர்ஷிப் இதெல்லாமா தேவை? எது தேவை? நம்ம ஆர்டிக்கல், நம்ம வெப்சைட்ல உள்ள பேஜஸ், அதே மாதிரி கோர்சஸ். இது 3 தானே யூசர்ஸுக்கு தெரியணும் இல்லைங்களா? இது எல்லாம் எனக்கு தேவையில்ல. ஸோ அதனால தான் நான் இத பண்ணியிருக்கேன். இத நான் எப்படி பண்ணேன்னு இப்ப காமிக்கிறேன் பாருங்க. பேஜஸ். நீங்களும் ஆர்டிகல்ஸ்ல பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ அபவுட் அஸ் அப்படின்ற பேஜஸ் வந்து நான் பண்ணியிருப்பேன். ஆனா அக்கவுண்ட்ன்ற பேஜஸ்க்கு நேரா கீழ குயிக் எடிட்ன்னு இருக்கா? இதுல குடுத்தீங்கன்னா அப்படியே கிரால் பண்ணிட்டு வாங்க. நான் என்ன குடுத்திருக்கேன் இந்த இடத்துல? நோ இண்டெக்ஸ் குடுத்திருக்கேனா? என்ன குடுத்திருக்கேன்? நோ இண்டெக்ஸ். அதனால தான் கூகுள் சர்ச் கன்சோல் கரெக்ட்டா கண்டுபிடிச்சு இந்த இடத்துல சொல்லுது பாருங்களேன். நோ இண்டெக்ஸ் பேஜ்ல எங்க இருக்கு? இங்க இருக்கு இல்லைங்களா? எக்ஸ்க்ளூட் பை நோ இண்டெக்ஸ்ல 28 இருக்கு. எஸ், நான் தான் பண்ணினது. ஓகே. இங்க பாருங்க அக்கவுண்ட்ன்ற இது இருக்கு இல்லைங்களா? அத நான் தான் நோ இண்டெக்ஸ் பண்ணினேன். அதை எப்படி பண்ணினேன்னு இங்க காமிச்சிட்டேன் இல்லைங்களா? ஸோ அக்கவுண்ட்ன்னு அந்த பேஜஸ நான் எடுத்துட்டேன். குயிக் எடிட் குடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன குடுக்கணும்? குயிக் எடிட் குடுத்துட்டு கீழ ஸ்க்ரால் பண்ணிட்டு நோ இண்டெக்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே. அதே மாதிரி நான் இப்ப அபவுட் அஸ் இருக்குல்ல, அதை குயிக் எடிட் குடுக்குறேன். இண்டெக்ஸ் பண்ணியிருப்பேன். அபவுட் அஸ் வேணும். என்னுடைய வெப்சைட்டினுடைய யாரு ஆத்தர், அவங்க என்ன ரன் பண்றாங்க, அவங்கள பத்தி ஒரு போர்ட்ஃபோலியோ இல்லையா? அது கண்டிப்பா நம்மளுக்கு இண்டெக்ஸ் ஆனா நல்ல விஷயம் தான். ஸோ அதனால நான் இது இண்டெக்ஸ் குடுத்துருக்கேன். அடுத்து கார்ட் இருக்கு இல்லைங்களா? அத நோ இண்டெக்ஸ். எனக்கு தேவையில்ல. கம்ப்யூட்டர் கோர்ஸ் இன் ட்ரிச்சி அது இண்டெக்ஸ் குடுத்துருக்கேன். இந்த மாரி நீங்க என்ன பண்றீங்கன்னா, எல்லாத்தையுமே இண்டெக்ஸ் இல்லன்னா நோ இண்டெக்ஸ், நோ ஃபாலோ, நோ ஆர்கைவ், நோ இமேஜ் டெக்ஸ்ட், நோ ஸ்னிப்பெட்ஸ் இத டிக் பண்ணியிருந்தீங்கன்னா, அத கூட கூகுள் காமிக்குது. நீங்க அதனால அத ப்ராப்ளம்னு நீங்க வந்து கன்சிடர் பண்ணிடக்கூடாது. எது ப்ராப்ளம்னு கன்சிடர் பண்ணிடக்கூடாது? இந்த நாட் இண்டெக்ஸ்ன்ற பேஜ் வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா, நாங்க மேனுவலா அத குடுத்திருக்கனால காமிக்குது. 404 அப்படின்னு எடுத்தீங்கன்னா, எத்தனை பேஜஸ் இருக்கு 404ல? லெட்ஜர் கிரியேஷன் இன் டேலி, டூப்ளிகேட் இன்வாய்ஸ் இது எல்லாமே உள்ள லெசன்ஸ். தெரியுதுங்களா? லெசன்ஸுக்கு அப்புறம் தான் வருது. எல்லாமே லெசன்ஸுக்குள்ள இருக்கிறது. ஸோ அதனால அந்த மாரி காமிக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பேஜ் டீரைரக்ட் இந்த மாரி தான். நாங்க மேனுவலா ஓ இக்னோர் பண்ண பேஜஸ தான் இது காமிக்குது. ஏன் அது காமிக்குது? சப்போஸ் நீங்க தெரியாம கூட பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் இண்டெக்ஸ்ல இல்ல. நான் இண்டெக்ஸ்ல இருக்கு. நீங்க வந்து இண்டெக்ஸ் பண்ணுங்க அப்படின்றத சொல்லும். நம்ம எகைன் வெரிஃபை பண்றோம். இல்ல எனக்கு அதெல்லாம் தேவையே இல்ல. என்னுடைய பேஜஸ், ஆர்டிகல்ஸ், கோர்சஸ் இருந்தா போதும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே. இப்ப இண்டெக்ஸ் பேஜ் பார்க்கலாமா? கீழ வியூ டேட்டா அபவுட் இண்டெக்ஸ் பேஜ். இந்த இடத்துல எனக்கு காமிக்கும் என்னென்ன பேஜஸ் எல்லாம் இண்டெக்ஸ் ஆயிருக்கு. ரெக்கவர் லாஸ்ட் டேட்டா ஃப்ரம் ஹார்ட் டிஸ்க் பெஸ்ட் மெத்தட் டூல்ஸ்.
அதே மாதிரி சி பேனல் அக்கௌண்ட், இது எல்லாமே எனக்கு இன்டெக்ஸ் ஆயிருக்கு. 210 பேஜ். சரி, நீங்க எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜுமே இந்த ஏரோ இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல காமிச்சிட்டே இருக்கும். எத்தனை பேஜ் வந்து உங்களுக்கு இன்டெக்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத காமிக்கும். ஓகேங்களா? அப்போ 210 பேஜும் நானே இன்டெக்ஸ் பண்ணது, எனக்கு தேவையான பேஜஸ். ஆனால் 135 வந்து எனக்கு தேவையில்லை. அது மாதிரி வீடியோஸ் இருந்ததுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். எனக்கு வீடியோஸ் வேண்டாம். சைட் மேப், சைட் மேப் பார்த்தோம் இல்லைங்களா, உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஒரு வெப்சைட்னுடைய சைட் மேப்பை நீங்கள் எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு. ப்ரீவியஸ் கிளாஸில் என்னுடைய வெப்சைட்ஸில் நான் எடுக்கும்போது என்னுடைய சைட் மேப் வந்து 404 எரர் காமிச்சது இல்லையா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். என்னுடைய சைட் மேப்பை நான் கிளிக் பண்ணும்போது, இந்த மாதிரி சைட் மேப் செட்டிங்ஸை கிளிக் பண்ணும்போது எனக்கு 404 எரர் காமிச்சிச்சு. ஆனால் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இப்பயுமே வந்து 404 எரர் காமிக்குது இல்லையா, இதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நான் பார்க்கல. ஸோ இதை நான் இப்போ வந்து சொல்லித்தரேன். அதுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வெப்சைட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இதில் பெர்மா லிங்க் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போஸ்ட் நேம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு ஒருக்கா சேவ் கொடுத்துடணும். திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் மெத்தட், கேஷ் இருக்கு இல்லைங்களா, குக்கீஸ் கேஷ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த இருக்கா, நான் யூஸ் பண்ணுற கேஷனுடைய பேர் லைட் ஸ்பீட் கேஷ் பர்ஜ் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா ரெண்டாவது நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய கேஷ் இருக்கு இல்லைங்களா, கேஷ் மெமரியில் உள்ளது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். ஓகேவா? அடுத்து தேர்டு வந்து நம்மளுக்கு ரேங்க் மேத்லேயே ஸ்டேட்டஸ் டூல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணணும், சில கேஷ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் பார்க்குறீங்க டேட்டாபேஸ் டூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துட்டு ஃப்ளஷ் எஸ்சிஓ அனலைசர் டேட்டா இருக்கு இல்லைங்களா, அதையும் நம்ம என்ன பண்ணுறோம், கிளியர் கொடுக்குறோம். கிளியர் கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் ஹேஸ் பீன் ஆல்ரெடி கிளியர்ட். அதே மாதிரி ரிமூவ் ட்ரான்சிட் கொடுத்தோன்னே அது என்ன பண்ணிச்சுன்னா ரேங்க் மேத் ட்ரான்சியன்ஸ் கிளியர். இந்த மாதிரி சில கேஷ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், கிளியர் பண்ணணும். அப்படி கிளியர் பண்ணிவிட்டு எகெயின் நீங்கள் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இட் வில் டேக் சம் டைம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் மேத் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அந்த சைட் மேப் இருக்குது இல்லைங்களா, அந்த சைட் மேப்பை உங்களுக்கு 404 எரர் இல்லாமல் சைட் மேப்பை காமிக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் டேஷ்போர்ட் போகிறேன். எகெயின் வந்து இந்த சைட் மேப்புன்னு நம்மளுக்கு வந்து ஆன் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, இங்கே இருக்கு இல்லைங்களா, அதை டிசேபிள் பண்ணுங்க. எகெயின் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயம் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெர்மாலிங்க் பர்ஜ் கேஷ் மெமரியை டெலீட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வந்து டிசேபிள் பண்ணி எனேபிள் பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகே, இதை பண்ண உடனே வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக வராது, இட் வில் டேக் சம் டைம். ஓகே, ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது வந்துருச்சுங்க இல்லையா, உங்களுக்கு லைவாகவே நான் காமிச்சிட்டேன். பிஃபோர் எப்படி வந்தது, 404 எரர் அப்படின்னு காமிச்சது இல்லைங்களா, இப்போ நான் அதெல்லாம் பண்ண உடனேயே உங்களுக்கு இந்த மாதிரி காமிச்சிருச்சு. சரி, லைவாகவே நான் பண்ணிட்டேன். இதுதான் ரீசன். இந்த மாதிரி எரர் வந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியாக உங்களுக்கு என்ன ஆயிருன்னா வந்துடும். 404ஓட இருக்கும்போதே எங்களுக்கு அந்த கேஷ் மெமரியில் இதே பேஜஸ் வந்து அப்டேட் ஆகிருக்குமா, அப்போ இதே ஓவர் ரைட் ஆகும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், கேஷில் இருந்து மற்ற எல்லாத்தையுமே நம்ம டெலீட் பண்ணுறோம். ஓகேங்களா? யா, திஸ் இஸ் த ரீசன். இதுதான் என்னது, சைட் மேப். இந்த சைட் மேப்பை இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இதை செலக்ட் பண்ணுறோம், சைட் மேப் நம்மளுக்கு வருது. இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணுறீங்க. அடுத்து எங்கே போகிறோம், நம்மளுடைய கூகுள் சர்ச் கன்சோல் இருக்கு இல்லைங்களா, அதில் போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆயிரும், உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். எகெயின் நான் கொடுக்குறேன். இங்கே டிசம்பர் 22 இருக்கு இல்லைங்களா, இப்போ பாருங்க இந்த மாதிரி வரும், சைட் மேப் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. டிசம்பர் 22 இருந்து இப்போ எங்கே வந்திருக்கு, ஃபெப் 9 நான் லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்கேன், காமிக்குது இல்லைங்களா, லைவாகவே அது என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு அந்த டேட் முதற்கொண்டு மாறிடுச்சு.
இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும், ஒரு பேஜஸுக்கு உங்களுடைய வெப்சைட்டை சர்ச் கன்சோலுக்கு நீங்க உங்க சைட் மேப்பை சப்மிட் பண்ணணும். ஓகே, சப்மிட் பண்ண உடனே சக்ஸஸ் காமிக்காது. ஆல்ரெடி நாங்கள் வந்து ஆல்ரெடி சக்ஸஸில் இருக்கனால இப்படி அப்டேட் ஆயிருச்சு. சம்டைம்ஸ் இது ப்ராசஸில் இருக்கும், எரர் இருந்ததுன்னா காமிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ரிமூவல்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையில்லாத பேஜஸ் சைட் மேப்பில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணுறனால இந்த ரிமூவலில் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் காமிச்சேன் இல்லைங்களா, அக்கௌண்ட் மெம்பர்ஷிப் அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரிமூவல் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் நாங்கள் ரிமூவல் கொடுத்துருக்கோம், தெரியுதுங்களா. ஹலோ வேர்ல்டு டெம்பரவரி ரிமூவ் யூஆர்எல், அபவுட் தீம்ஸ் எலமெண்டர், இதெல்லாம் தீம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ரிமூவல் கொடுத்துக்கலாம். நியூ ரிக்வெஸ்ட் கொடுத்து அந்த யூஆர்எல்லை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆயிரும், உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நத்திங் பட் த ஹெல்த் செக்அப் ஆஃப் யுவர் வெப்சைட்ஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, எத்தனை வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும். ஜீரோவில் காமிக்குதா, இந்த இருக்கு காமிக்குது இல்லைங்களா, ரெட்ல 0 புவர் யூஆர்எல், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை வந்து புவராக இருக்கு, 0. 25 யூஆர்எல் வந்து நீட் இம்ப்ரூவ்மெண்ட், ஸ்லைட்லி நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அடுத்து இந்த இடத்துல ஓப்பன் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் ஓப்பன் ஆகும். ஓகே, அதுக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, க்ரால் பண்ணுறீங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன செக் பண்ணணும், உங்களுடைய வெப்சைட்டினுடைய ஸ்பீடு, ஹெல்த் செக்அப். ஓகே, மொபைலில் எவ்வளோ ஸ்பீட் காமிக்குது, டெஸ்க்டாப்பில் எவ்வளோ ஸ்பீட் காமிக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்கலாம். அது எத்தனை செகண்ட்ஸில் ஓப்பன் ஆகுது. ஒரு யூசர்ஸ் உங்கள் வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், இப்படியே லோட் ஆகிட்டே இருந்ததுன்னா தே வில் ஸ்கிப் டு அனதர் வெப்சைட் இல்லையா, நம்மளும் அதை பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதனால் எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, ஒரு வெப்சைட்ஸ் வந்து நீங்கள் வச்சுருந்தாலுமே அது ஸ்பீடாக ஓப்பன் ஆகுதா, ஹாஸ்டிங் வந்து ரொம்ப சீக்கிரமாக பவர்ஃபுல்லாக கொடுத்தாதான் அது வந்து என்ன ஆகும்னா டக்குன்னு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டெக்னிக்கலில் தான் வரும், டெக்னிக்கல் எஸ்இஓவில் தான் இந்த ஸ்பீட் எல்லாமே வரும். அதை நீங்கள் டயக்னாஸ் பண்ணி சரி பண்ணிட்டீங்கன்னா குட். என்னதான் எஸ்இஓ ஆப்டிமைஸ்டாக எழுதி ரிச் ஸ்னிப்பட்ஸ் எல்லாம் கொடுத்தாலுமே கண்டிப்பாக ஹாஸ்டிங் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு உங்களுடைய வெப்சைட் ஃபஸ்ட்டு எது ஓப்பன் ஆகுதோ அந்த ஸ்பீடு டெக்னிக்கல் எஸ்இஓவில் எது வந்து பெர்ஃபார்ம் கரெக்டாக மொபைல் டெஸ்க்டாப்புக்கு இருக்கோ அதில் இருந்து தான் டேட்டா எடுக்கும். ஸ்பீடே இல்லைன்னு வைங்களேன், கண்டிப்பாக என்ன தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாலும் பேக்கில் தான் போகும். அப்படி பார்த்தா நம்ம ஒரு ஹியூமன் உடம்புல எது விச் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்குற மாதிரி ஆயிரும். நான் எல்லாம் எழுதியிருக்கேன் மேம், நீங்கள் ஹாஸ்டிங் எல்லாம் வேணுன்றீங்களே, அது ரொம்ப பவர்ஃபுல் வேணுன்றீங்களே, கண்டிப்பாக வேணும். நீங்கள் ஒரு பேசிவாக இன்கமாக நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதான் உங்களால் முடியும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், விச் இஸ் பெஸ்ட், எனக்கு ஆன் பேஜ் எஸ்இஓவா, ஆஃப் பேஜ் எஸ்இஓவா, இல்லைனா ரிச் ஸ்னிப்பட்ஸா, ஸ்கீமாவா, எது மேம் இவ்வளோ சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே வேணும், எல்லாமே பேலன்ஸ்டாக வேணும். ஓகே, ரேங்க் மேத் கூட பாருங்க, நான் ஸ்கோர் அவுட் ஆஃப் 100க்கு பண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. கீவேர்டு ஸ்டஃப் பண்ணாதீங்க. கீவேர்டு இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை, ஹியூமனுடைய ப்ராப்ளத்துக்கு நீங்கள் ஆன்சர் கொடுத்துருக்கீங்களான்னு நான் செக் பண்ணுங்கன்ற அந்த ஒரு சீக்ரெட்ஸ் பவர்ஃபுல் வேர்ட்ஸை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த ரேங்க் மேத் இருக்குது, இது ரொம்ப பவர்ஃபுல், அஃப்கோர்ஸ் அது பவர்ஃபுல், பட் அந்த கீவேர்டுக்கு கிடையாது. அதனால அதை ஒமிட் பண்ணிடுங்க, அதை ஸ்கிப் பண்ணிடுங்கன்னு நான் சொன்னேன். ஆனால் ஸ்கீமாக்கு இட்ஸ் மேண்டேட்ரி. ஸ்கீமான்றது இட்ஸ் வெரி பவர்ஃபுல்னோ. ஜிஇஓ ஏஇஓவில் வந்து நம்மளுக்கு எல்எல்எம்ல வியூ ஆகணும்னா ஸ்கீமா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு டெஸ்க்டாப்புக்கு எவ்வளோ வருது பாருங்க, 65 ஸ்பீடு வந்துடுது. ஓகே, 88 பெஸ்ட் ப்ராக்டிஸ் எஸ்இஓ எல்லாம் வருதா. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டென்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆக எவ்வளோ டைம் எடுத்துக்குது பாருங்க. இங்கே 1 செகண்ட்ஸ், குட் நாட் பேட். 0 to 49 ரெட் கலரில் காமிக்குது இல்லைங்களா, இங்கே பாருங்க நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். 0 to 49 இருக்கு இல்லைங்களா, அது இருந்தால் வெரி புவர். 50 to 89 நாட் பேடு. ஆனால் 90 to 100 ஸ்பீடு இருந்தால் தட் இஸ் பெஸ்ட்டு. பாப்புலர் வெப்சைட்லாம் போட்டு பாருங்களேன், 90 to 100 தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஹாஸ்டிங் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. இதுதான் இப்போ நம்மளுடைய இது இந்த ஆரஞ்சு இல்லை எல்லோ கலரில் இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுக்கு எப்படி இருக்குது, 50லேருந்து 89 இல்லையா, நம்மளுக்கு 65 இருக்குது. ஓகே, அதனால தான் அப்படி காமிக்குது. இங்கே பாருங்க, வியூ ட்ரீ மேப், இதான் மேப்.
ஒரு யூசர்ஸ் ஓப்பன் பண்ணும்போது இவ்வளோ பிளாங்கா இருக்கா? ஃபர்ஸ்ட் எது அப்பியர் ஆகுது இந்த இடத்துல? இந்த இருக்கு பாருங்க. ப்ளூமிங் இன்ஸ்டிடியூட் மெனு. அடுத்துதான் இது, அடுத்துதான் இது. இந்த மாரி காமிக்கும். இதே தான் கீழ என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கும். இதே மாரி மொபைலுக்கு நம்ம அனலைஸ் பண்ணிருவோம். மொபைலுக்கு 49. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணுமே நம்மளுக்கு தேவை இல்லையா? ஸோ ரெட் கலர்ல காமிக்குது பாருங்க. ஆனா இது பெஸ்ட் பிராக்டிஸ் எஸ்இஓலாம் நம்மளுக்கு பெர்ஃபெக்ட். அது வந்து 1 செகண்ட்ஸ் காமிச்சுச்சு. இது எவ்வளோ செகண்ட்ஸ்ல ஓப்பன் ஆகுதா? 308. இட்ஸ் வெரி பேட். இங்க பாருங்க ட்ரீ மேப்ப எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஓப்பன் ஆகி இங்க தான் ஓப்பன் ஆகுது. இவ்ளோ ஸ்பேஸ், இவ்ளோ நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க Google சர்ச் கன்சோல வச்சு பண்ணிக்கலாம். அது எதுல பார்த்தீங்க? எக்ஸ்பீரியன்ஸ்ல கோர் வெப் வைட்டல்ல ட்ரை பேஜ் ஸ்பீட். ஓகே. அடுத்தது ஷாப்பிங். ப்ராடக்ட்டுக்கு மட்டுமான ஸ்னிப்பெட்ஸ். இப்போ ப்ராடக்ட் ஸ்னிப்பெட் குடுக்குறேன். நம்மளுக்கு இருக்கா இல்லையான்னு காமிக்கும். எங்க பேஜ்ல ஒரு ப்ராடக்ட் இருக்கு. என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலிட் ஐட்டம். அந்த மதர் போர்டு இருக்கு இல்லைங்களா? இதுதான் அது. இந்த இருக்கா? இத நான் ஓப்பன் பண்றேன் பாருங்க. எங்களுடைய மதர் போர்ட நாங்க சேல்ஸுக்கு வச்சிருக்கோம். ஸோ, அதனால அந்த ஒரு ப்ராடக்ட் நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ, அப்டேட் பண்ணியிருக்கனால அது என்ன மேனுஃபேக்சர், எந்த இயர், அதனுடைய சாக்கெட் என்ன, எவ்வளோ ரேட் அந்த மாரிலாம் நாங்க ப்ராடக்ட் குடுத்துருக்கனால அது அதில காமிக்குது. இது ஒன்லி ஃபார் ஷாப்பிங், இ-காமர்ஸ்க்கு ப்ராடக்ட் மட்டும் தான். இங்க தான் இருக்குது நம்மளுடைய ஆர்டிகல்ஸ் பேஜஸ்க்கெல்லாம். இப்ப ரிவ்யூ ஸ்னிப்பெட்ஸ் குடுத்தீங்கன்னா, 2 வேலிட்ன்னு காமிக்குது. என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க 2 கோர்ஸஸ்க்கு குடுத்துருக்கோம். டேட்டா ரெக்கவரி, டேலி பிரைம் கோர்ஸ். ஸோ இந்த மாரி பார்த்துக்கலாம். வீடியோக்கு நான் குடுக்கவே இல்ல. பட் அதனால 0, 0ன்னு காமிக்குது இல்லையா? இதுதான் என்ஹான்ஸ்மென்ட். அடுத்து செக்யூரிட்டில உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணணும்னா, மேனுவல் ஆக்ஷன்ஸ் போனீங்கன்னா, நோ இஷ்யூஸ், செக்யூரிட்டி நோ இஷ்யூஸ். ஆல்ரெடி இது அச்சீவ்மென்ட்ஸ் பார்த்துட்டோம். அச்சீவ்மென்ட்ஸ்ன்றது நான் சொன்னேன் இல்லைங்களா? 1 மந்த்ல உங்களுக்கு எவ்வளோ கிளிக் ஆச்சு அந்த மாரி. செட்டிங்ஸ்ல நம்மளுடைய பேஜ் கிரால் ஆகுதா? ஓனர்ஷிப் வெரிஃபை பண்ணியிருக்கோமா? என்ன மாரி பண்ணியிருக்கோம்? எல்லாமே காமிக்குது. robots.txt.ன்ற ஃபைல் வேலிடா இருந்தா தான் சைட் மேப்ல சப்மிட் ஆகும். அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சப்மிட் ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 90 டேஸ்ல என்னுடைய ஸ்டேட்டஸ் 9690 கே. ஓகே. ஸோ அவ்ளோ பேர் என்ன பண்ணியிருக்காங்க? இத வந்து கிரால் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சர்ச் கன்சோலுடைய செட்டிங்ஸ், ஓவர்வியூ, இன்டெக்ஸிங், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. ஓகேவா? இப்ப என்னுடைய பேஜஸ்ல இது வந்து எங்களுடைய பேஜஸ். ஓகே. ஸோ எங்களுக்கு கிளையண்ட்னுடைய பேஜஸ நாங்க வந்து என்ன பண்றோம்னா, டீல் பண்றோம். அது என்னுடைய இன்னொரு அக்கவுண்ட்ல. ஏன்னா நம்மளுடைய கிளையண்ட் என்ன பண்ணுவாங்க, வெப்சைட்லாம் வச்சிருப்பாங்க. Google சர்ச் கன்சோல், அனலிட்டிக் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி எங்கள்ட்ட குடுத்துருவாங்க. நாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், எங்களுடைய வெப்சைட்ல ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணி நாங்க பண்ணி குடுப்போம். ஓகே. இது எல்லாமே எங்களுடைய கிளையண்ட்னுடையது. ஓகே. இப்ப ஏகே என்டர்பிரைசஸ்ன்னு இருக்குன்னு வைங்களேன். இப்ப இவங்கள நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதேதான். 30 வெப்சைட் ஃபுல் ரிப்போர்ட் குடுத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் போயிரும். எவ்வளோ கிளிக்ஸ் வந்திருக்கு, என்னென்ன பேஜஸ், மேன் பவர், ஏகே ஏகே இந்த மாரி அவங்களுடைய கீவேர்ட்ஸ் முதற்கொண்டு காமிக்கும். சேம். இப்ப நீங்க முன்னாடி பார்த்தீங்க இல்லையா? அதுதான். அவங்களுடைய சைட் மேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சைட் மேப் நம்ம சப்மிட் பண்ணியிருப்போம். அதுல எத்தன பேஜஸ் இருக்கு, எவ்வளோ சக்சஸ், எவ்வளோ நாட் சக்சஸ் எல்லாமே காமிக்கும். சி ஓகே. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல வந்து மெசேஜஸ் காமிக்கும். கன்கிராட்ஸ். அதே மாரி சம் ஃபிக்ஸஸ் இந்த இருக்கு இல்லைங்களா? இந்த மெசேஜ் பாருங்க. ஃபெயில்டு ஃபார் பேஜ் இண்டெக்ஸிங் இஷ்யூஸ் அப்படின்னு காமிக்கும். ஸோ அத ஓப்பன் பண்ணீங்கன்னா, என்ன ப்ராப்ளம், எந்த டேட்ல வந்தது, வியூ இஷ்யூ டீட்டெயில்ஸ் குடுத்தீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா காமிக்கும். அந்த மாரி காமிக்கும்போது, வேலிடேட் ஃபிக்ஸ்ன்னு குடுத்துட்டீங்கன்னா, கூகுளுக்கு நம்ம வேலிடேட் பண்ண சொல்லி குடுத்திருப்போம். ஸோ எப்ப வேலிடேஷன் ஸ்டார்ட் ஆகுது? 2926 ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லைங்களா? அது வந்து வேலிடேஷன் முடிக்க நான் 7 டேஸ் எடுக்கும், இல்ல 2 வீக்ஸ் எடுக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இந்த மாரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இது மாரி ப்ராப்ளத்த நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ், பேக் போயிருங்க. இது எல்லாமே அதே தான். இந்த மாரி குடுக்குறீங்க. ஸோ எது எது சரி பண்ணணுமோ, அது எல்லாம் நீங்க சரி பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது பாருங்க ப்ளூமிங் டியூட்டோரியல். 293 பேஜ் இண்டெக்ஸ் பட் 7043 கே அது வந்து நான் இன்டெக்ஸ். ஓகே. ஸோ நாட் இன்டெக்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். இன்டெக்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். 42 கிளிக்ஸ், 2.97 கே. என்னென்ன கண்ட்ரீஸ்லலாம் பார்த்துருக்காங்கன்னு பாருங்க. இந்தியா, பங்களாதேஷ், யுனைடெட் ஸ்டேட், பிளா பிளா. ஓகே.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எங்களுடைய கிளைண்ட் வெப்சைட்ஸையும் நாங்கள் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ இன்னொரு கிளைண்ட் வெப்சைட்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா soleitime.com. இந்த வெப்சைட்ஸுக்கு எங்களுக்கு என்ன கிடையாதுன்னா கூகுள் சர்ச் கன்சோல் கிடையாது இல்லையா. நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த 4 டொமைனுக்கு தான் இருக்கு. இந்த டொமைனுக்கு இல்லை. இதை இப்போ நம்ம லைவாக பண்ண போகிறோம். ஓகே, இதை நல்லா பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எப்படி அதை சப்மிட் பண்ணணும் வித்தவுட் எனி டெவலப்பர் ஹெல்ப்போ இல்லை ஒரு ஃப்ரீலான்சர் இல்லை ஹெல்ப் இல்லாமல் நீங்கள் எப்படி பண்ணுறதுன்றது தான் இந்த கான்செப்ட். ஓகே, ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் பண்ணலாம். உங்கள் நேம்லேயே ஒரு டொமைன் எடுத்து ஹாஸ்டிங் போட்டு இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ்லாம் எழுதி பண்ணுறீங்க இல்லையா, அப்படி பண்ணும்போது இது எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நல்லா பார்த்துக்குங்க. soleitime அப்படின்ற அந்த வெப்சைட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுதான் அது. இப்போ நான் எப்படி வந்து அதை சப்மிட் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஆர்டிகல்ஸில் நான் சொல்லியிருக்கேன். இது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆடிங் soleitime.com டு GSCனா கூகுள் சர்ச் கன்சோல். அதனுடைய ஷார்ட்கட் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், கிரியேட் ப்ராப்பர்ட்டி. என்ன செலக்ட் பண்ணணும், கிரியேட் பண்ணணும். என்ன கிரியேட் பண்ணணும், ஸ்டெப் 1 ப்ராப்பர்ட்டி இன் கூகுள் சர்ச் கன்சோல். ஓகேங்களா, எங்களுடைய கிளைண்ட் வெப்சைட்ஸ் வந்து இந்த அக்கௌண்ட்டில் நான் வச்சுருக்கனால இங்கே வந்துடுறேன். எங்கே போய் நீங்கள் ப்ராப்பர்ட்டி எடுப்பீங்க அப்படின்னா, இங்கே ஒரு ஏரோ இருக்கு இல்லைங்களா, இந்த கூகுள் சர்ச் கன்சோல் லோகோக்கு கீழே ஒரு ஏரோ இருக்கு இல்லைங்களா, அதில் ஆட் ப்ராப்பர்ட்டி என்ன கொடுக்குறீங்க, ஆட் ப்ராப்பர்ட்டி. அப்படி கொடுத்த உடனே இங்கே காமிச்ச மாதிரி வருது இல்லைங்களா, பாருங்க, ஆட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோம். இந்த டொமைனும் கேட்குது, யூஆர்எல் கேட்குது. டொமைனில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஹாஸ்டிங்கர் இல்லை கோடாடி ரேசர் ஹாஸ்ட் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஹாஸ்டிங் வாங்கியிருந்தீங்கன்னா டிஎன்எஸ் ரெக்கார்டில் நீங்கள் அந்த டிஎக்ஸ்டி மாதிரி டைப் பண்ணோம். அது வந்து ரொம்ப சென்சிபிளாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு மட்டும்தான், அந்த அட்மினுக்கு மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஓகே, ஆனால் இந்த மாதிரி யூஆர்எல் ப்ரிஃபிக்ஸ் கொடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. டொமைன் யார் பண்ணுவானா, இப்போ அமேசான்லாம் இருக்காங்க பாருங்களேன், அந்த அமேசான் பேர்லேயே நிறைய சப்டொமைன் இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு சப்டொமைன் இருக்கும் இல்லைங்களா. அப்போ அவங்க என்ன பண்ணலாம், அவங்க டிஎன்எஸ் ரெக்கார்டில் சப்மிட் பண்ணாங்கன்னா எல்லா சப்டொமைனையும் அது என்ன பண்ணும்னா கூகுள் சர்ச் கன்சோலில் ஆட் பண்ணிடும். பட் இப்போ நம்ம கொடுக்க போகிற மெத்தட் நம்ம ஸ்பெசிஃபிக் யூஆர்எல் மட்டும் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, அதை மட்டும் ஆட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு இல்லைங்களா. இங்கே பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணும், soleitime அப்படின்ற அந்த வெப்சைட்டை நீங்கள் கொடுக்குறீங்க. பேஸ்ட் நல்லா பார்த்துக்குங்க. கொடுத்துட்டு கண்டினியூ என்ன கொடுக்குறீங்க, கண்டினியூ கொடுக்குறீங்க. வெரிஃபிகேஷன் ப்ராப்பர்ட்டி https soleitime.com அப்படின்னு வருது இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது HTML ஃபைல். இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், soleitime.com அந்த ஃபைல் மேனேஜருக்குள்ளே நீங்கள் போடணும். இது வேண்டாம். செகண்ட் HTML டேக்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, இதை தான் வச்சு செய்ய போகிறோம். ஏன்னா இது வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி. நம்மளுடைய வெப்சைட்டில் ரேங்க் மேத் நீங்கள் யூஸ் பண்ணாலோ இல்லை யோஸ்ட் SEO யூஸ் பண்ணாலோ இந்த பிளகின்ஸ், இந்த மெட்டா ஸ்பெசிஃபிக் யூஆர்எல் இருக்கு இல்லைங்களா, இதுதான் நம்மளுடைய கீ. ஸோ இந்த ரேண்டம் கோடு ஐடியை வச்சு நம்ம வெரிஃபை பண்ணுறோம். அது ரேண்டமாக கொடுக்கும். இப்போ நம்ம வெரிஃபை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து HTML ஃபைல் அப்லோட் எடுக்காதீங்க, HTML டேக் எடுங்க. நாட் ஃபைல், டேக். ஓகே, ஸோ கீழே உள்ளது வேண்டாம், அனலிட்டிக் இதெல்லாம் விட்டுருங்க. HTML டேக் எடுத்து காப்பி கொடுத்துருங்க. அதுலேயே காப்பி பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல காப்பி பட்டன் கொடுத்துருக்காங்க. நான் காப்பி பண்ணிட்டேன், காப்பி டு கிளிப்போர்டுன்னு வந்துருச்சு. இப்போ soleitime இருக்கு இல்லைங்களா, அதில் லாகின் ஆயிக்குங்க. ஆல்ரெடி நான் லாகின் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, நான் லாகின் ஆயிட்டேன். இந்த இடத்துல பிளகின்ஸ் அப்படின்றத போடணும். எனக்கு இங்கே பாருங்க ரேங்க் மேத் அப்படின்ற பிளகின்ஸ் இதில் இல்லவே இல்லை. ஏன்னா அது பெய்டுன்றப்ப ஹைலி பெய்டாக இருக்கனால ஏதாவது ஒரு வெப்சைட் 2 வெப்சைட் தான் போட முடியும். ஸோ அதை தான் நாங்கள் bloomix.inக்கு போடுறோம். நீங்கள் அதில் தான் ஒர்க் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இந்த வெப்சைட்ஸுக்கு நான் வித்தவுட் அந்த பெய்டு பிளகின்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக எப்படி போடுறதுன்றதை நான் காமிக்க போகிறேன். ஏன்னா ரேங்க் மேத் நடத்தும் போதே நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பின்டரெஸ்ட்டில் ஓப்பன் பண்ணி அதனுடைய கீ எடுத்து நம்ம போட்டோம் இல்லைங்களா வெரிஃபிகேஷனுக்கு. அதே மாதிரி சர்ச் கன்சோல்ல இருந்தும் நம்ம போட்டோம் இல்லைங்களா. அதே மாதிரி வித்தவுட் எனி பெய்டு பிளகின்ஸ்
நம்ம இதை எப்படி யூஸ் பண்றது ஃப்ரீ பிளகின்ஸை யூஸ் பண்ணினா டேஷ்போர்ட் லாகின் பண்ண உடனே பிளகின்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் பிளகின் கொடுக்குறீங்க. இந்த இடத்துல என்ன பிளகின் நான் கொடுத்துருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் நான் காப்பி பண்ண சொன்னதை இங்கே காப்பி பண்ணிக்கங்க. தேர்ட் ஒன் வேர் டு பேஸ்ட். இதே ரேங்க் மேத் இருந்தால் அந்த கூகுள் வெப் மாஸ்டர் டூல் நேற்று சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா ஃப்ரைடே, ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை பேஸ்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஆப்ஷன்ஸ் பி பாருங்க, இன்சர்ட் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்ஸ், இது ஒரு பிளகின்ஸ். ஆப்ஷன் சி யோஸ்ட் எஸ்இஓ. இந்த யோஸ்டும் ரேங்க் மேத்துமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி பெய்டு ஹைலி ப்ரைஸ் பிளகின்ஸ். ஃப்ரீ இருக்கு, பட் ஃப்ரீக்கு வந்து நிறைய வந்து என்ன கொடுக்க மாட்டாங்க, ஆப்ஷன் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ரேங்க் மேத் இஸ் த பெஸ்ட்னு சொல்லுது பாருங்க. நம்மளுக்கு ரேங்க் மேத் இல்லாத காரணத்தினால நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு பிளகின்ஸ் யூஸ் பண்ண போறோம். அந்த பிளகின்ஸ் பேர் என்ன, இன்சர்ட் ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்க பிளகின்ஸ் ஆட் பிளகின்ஸ், இந்த இடத்துல சர்ச்ல இன்சர்ட் ஹெட்டர்னு அடிச்சாலே இந்த இடத்துல வந்துடும். இந்த இருக்கு இல்லைங்களா, இன்சர்ட் ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்துக்கணும். ஆல்ரெடி நான் இதில் வச்சிருக்கேன். ஓகே, அதனால தான் இந்த இடத்துல ஆக்டிவ்னு காமிக்குது. இந்த இடத்துல இன்ஸ்டால்னு காமிக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா நான் ஒன்றும் இன்ஸ்டால் பண்ணலைன்னு அர்த்தம். ஸோ பிளகின்ஸில் போயிட்டு இன்சர்ட் ஹெட்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இல்லையா, அதில் இன்ஸ்டால் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆக்டிவேட் கொடுத்தீங்கன்னா காமிக்கும். இப்போ நான் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறத காமிக்கிறேன் பாருங்க. இன்ஸ்டால்டு பிளகின்ஸ் போயிருங்க. அதில் இந்த இருக்கா WP ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸ் இருக்கா, இதுதான் அது. செட் இந்த இருக்கு இல்லைங்களா, இது எதில் இருக்குது, இப்போ டீஆக்டிவேட்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, ஆக்டிவேட் கொடுத்தா டீஆக்டிவேட் ஆயிரும். டீஆக்டிவேட்னு தெரியுதுன்னா ஆக்டிவ்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான். இப்போ நம்ம இதை எப்படி நம்ம பேஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, செட்டிங்ஸ் போயிருங்க. எங்கே போகிறீங்க, செட்டிங்ஸ், WP ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸ். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை எங்கே பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரீட் பண்ணி பார்த்தீங்களா? body sections. First வந்து copy the meta tag, paste into your site's home page. It should go in the head section before the first body sections. Headல இருக்கணும், not body section. Before the body இல்லையா, first head இருக்கும், next தான் body sections இருக்கும். ஓகே, காமிக்கிறேன் பாருங்க. இது ஹெட்டர், இந்த இடத்துல போட சொல்லுது. பாடினா இங்கே போடணும், ஹெட்டர்னா இங்கே போடணும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். பேஸ்ட் பண்ணிட்டு கீழே அப்படியே வாரீங்க, சேவ் சேஞ்சஸ். ஓகே, என்ன ஆயிடுச்சு, செட்டிங்ஸ் சேவ் ஆயிடுச்சுன்னு காமிக்குதா. அப்படியே நீங்க கூகுள் சர்ச் கன்சோல் போறீங்க, டன் அப்படின்னு கொடுக்குறீங்க. இந்த இடத்துல நீங்க என்ன கொடுக்குறீங்க, வெரிஃபைன்னு கொடுக்குறீங்க. எரர் இருந்தா எரர் காமிக்கும், இல்லைன்னா ஓனர்ஷிப் வெரிஃபை ஆயிடுச்சுன்னு கிரீன் கலர்ல அந்த டிக் காமிக்கும். என்ன காமிச்சிருச்சு, நம்மளுடைய வெப்சைட் வெரிஃபை ஆயிருச்சு. இது ஏன் கேட்குது தெரியுமா, வேற யாருடைய வெப்சைட்டாவது நீங்க ஃபேக்கா அவங்க லாகின் ஐடியை வச்சு நீங்க பண்றீங்களோ அப்படின்னு சொல்லி அந்த வெரிஃபிகேஷன் கேட்கும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இந்த டேக் நம்ம போடும்போது அந்த வெப்சைட்ல உள்ள எல்லா பெர்ஃபார்மன்ஸ், கிளிக்ஸ், இம்ப்ரெஷன்ஸ் எல்லாத்தையும் இது மூலமா நம்மளுக்கு என்ன பண்ணும்னா ட்ராக் பண்ணி காமிக்கும். ஓகே, ஸோ இது ஒன்லி ஃபார் வெரிஃபிகேஷன்ஸ். இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஓனர்ஷிப் வெரிஃபைடு, அந்த HTML டேக் வந்து இங்கே என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு வெரிஃபை ஆயிடுச்சு. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, டு ஸ்டே வெரிஃபைடு, நீங்கள் வெரிஃபையாக இருக்கணும்னா டோன்ட் ரிமூவ் த மெட்டா டேக். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதை ரிமூவ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சோலை டைமுக்கு வந்தாச்சா. இவ்வளோ நேரம் 4 வெப்சைட் தான் இருந்துச்சு, இப்போ தான் நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம், சோலை டைம். சோலை டைமில் இப்போ எதுவுமே கிடையாது, ஏன்னா இப்போ தான் இண்டெக்ஸ் பண்ணியிருக்கோம், இப்போ தான் வெரிஃபை ஆகிருக்கு. வேலிட் டேட்டா உங்களுக்கு வரணும்னா எவ்வளோ நாள் எடுத்துக்கும், 2 வீக்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து நீங்கள் என்னுடைய ஆர்டிகல்ஸில் பாருங்கள். how many days, இந்த இருக்கு இல்லைங்களா, வெரிஃபிகேஷன் இம்மீடியட் டு 24 ஹவர்ஸ். நம்மளுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே ஆயிரும், பட் எனக்கு இம்மீடியட்டாக வந்துருச்சு.
ஆனா இனிஷியல் டேட்டாக்கு 3 டேஸ், மீனிங்ஃபுல் டேட்டாக்கு என்ன ஆகும்? 4 வீக்ஸ் ஆகும். ஓகே. ஸோ இந்த மாரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த Google சர்ச் கன்சோல வெரிஃபை ஓனர்ஷிப் பண்ணதுக்கு அப்புறம் தான் மத்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி காமிக்கும். ஓகேவா? அடுத்து GSC Google Search Console, GEO Generative Engine Optimization and AEO Answering Engine Optimization. இதெல்லாம் யாருன்னா இவங்கெல்லாம் AI bridge. ஓகே. ஸோ இந்த Google Search Consoleல நம்ம வந்து இண்டெக்ஸ் பண்றதுக்கு என்ன ரீசன் மெயினான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிச் ஸ்னிப்பெட்ஸ்லாம் காமிக்க பாருங்க. Google Search Console is a translator. என்னவா? Google Search Console is a translator. யாருக்கு? ராயல் டேஸ்டர். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஐக்கு. ஓகே. ஸோ இந்த கூகுள் சர்ச் கன்சோல் ஏஐக்கு என்ன பண்ணுது? டிரான்ஸ்லேட்டரா ஒர்க் ஆகுது. ஒன்ஸ் நம்ம வெரிஃபைடு சோர்ஸ் இஸ் கன்ஃபார்ம்னு வருது இல்லைங்களா? அந்த இமேஜ்லயே பாருங்க. அப்ப வெரிஃபை ஆயிருச்சு அப்படின்னா நம்மளுடைய லொகேஷன் முதற்கொண்டு ஸ்கீமால இருந்து எல்லாமே என்ன பண்ணும்னா அந்த ஏஐல ஃபீட் ஆயிரும். இங்க பாருங்க ஒரு பிரிட்ஜ்ன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இவங்க தான் கூகுள் சர்ச் கன்சோல் சைட் மேப் சப்மிட் பண்ணியாச்சு. யூஆர்எல் இப்ப வெரிஃபை ஆன மாரி வந்துருச்சு இல்லையா? அது வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிரிட்ஜ் மாரி ஃபார்ம் ஆகுது. ஏஐ கூகுள் பாட்ல யாரெல்லாம் நம்மளுக்கு வந்து சர்ச் பண்றாங்களோ, அவங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்கு நம்மள ரெஃபர் பண்ணும். எப்ப? நம்ம வெரிஃபை பண்ணியிருந்தா. ஓகே. ஸோ ஜிஇஓல வெரிஃபை பண்ணியிருந்தா நம்ம லொகேஷன், என்டிட்டி இது எல்லாமே பார்த்து சொல்லும். வேலிட் என்ஹான்ஸ்மென்ட். என்ஹான்ஸ்மென்ட் பார்த்தோம் இல்லைங்களா? ஸ்கீமா, எஃப்ஏக்யூ அதெல்லாம் பார்த்தோம். ரிச் ஸ்னிப்பெட்ஸ், ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? திஸ் இஸ் என்ஹான்ஸ்மென்ட். இங்க இருக்கு இல்லைங்களா? பிரெட் கிராம், ரிவ்யூ ஸ்னிப்பெட்ஸ், வீடியோ இதுதான் அது. ஓகே. ஸோ இதுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அது வந்து வேலிடா எடுத்துக்கும். அப்ப லொகேஷன் எல்லாத்தையுமே ஜிஇஓல காமிக்கும். இங்க ஸ்கீமா எல்லாத்தையுமே எங்க காமிக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏஇஓ அதே மாரி வேற என்ன சொல்லுவோம்? ஏஇஓனா ஆன்சரிங் என்ஜின் ஆப்டிமைசேஷன், எல்எல்எம் அந்த ஹவ் டு அந்த மாரி ஸ்கீமாலாம் இருக்கு இல்லைங்களா? அதுல ஸ்ரீ, அலெக்சாண்ட்ர அந்த மைக் வச்சு என்ன பண்ணுவாங்க? வாய்ஸ் ரெக்கார்டர்ல கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா? அதுக்கு இது வந்து நம்மளுடைய வெப்சைட்ல அந்த ஆன்சர்ஸ் இருந்ததுன்னா ரெஃபர் பண்ணும். ஓகே. ஸோ இத தான் நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்? கீழ குடுத்திருக்கேன். இந்த சாட் பாட் இருக்கு இல்லைங்களா? சாரி கூகுள் பாட் இல்ல. அது சாட் பாட். சாட் பாட் என்னென்ன? ஜிஇஓ, ஏஇஓ இது 2க்குமே ஒரு பிரிட்ஜ் தான் யாரு? ஜிஎஸ்சி கூகுள் சர்ச் கன்சோல். இங்க என்டிட்டி சொன்னேன்னா, ஜிஇஓ என்டிட்டி அப்படின்றது இட்ஸ் லைக் எ பாஸ்போர்ட். உங்களுடைய பாஸ்போர்ட்ல என்ன இருக்கும்? உங்க ஃபோட்டோ இருக்கும் இல்லைங்களா? அந்த ஃபோட்டோல உங்களுக்கு என்ன இருக்கும்? உங்களுடைய இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்கும். எங்க அந்த பாஸ்போர்ட் விழுந்தாலுமே அந்த பாஸ்போர்ட் உங்க இன்ஃபர்மேஷனோட தான் இருக்கும் இல்லையா? ஏஇஓ அப்படின்றது வாய்ஸ் ரெடி. நான் சொன்னேன் இல்லைங்களா? அலெக்சா, ஸ்ரீ அப்படின்ற அந்த ஏஐ மூலமா நம்ம எடுக்கும்போது மைக் மூலமா நம்ம பேசும்போது நம்மளுடைய எஃப்ஏக்யூ, ஹவ் டு ஸ்கீமாலாம் இருக்கு இல்லைங்களா? அது வேலிடா எடுத்து காமிக்கும். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம சொன்ன மாரி வந்திருக்கு இல்லைங்களா? லாஸ்ட்டா ஓனர்ஷிப் வெரிஃபைடு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் இல்ல ஒரு நெக்ஸ்ட் வீக் எல்லாம் பார்க்கும்போது இங்க நம்மளுக்கு என்ன இருக்கும்? நம்ம பேஜஸ்ல எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, எவ்வளவு பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன அது காமிக்கும். இப்ப என்ன பண்ணாது? உங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் காமிக்காது. ஏன்னா நம்ம ஜஸ்ட் நியூ யூசர் இல்லையா? நியூ நம்மளுடைய வெப்சைட் இட்ஸ் வெரி நியூ. இப்பதான் கூகுளுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு வெரிஃபிகேஷனே காமிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து 2 வீக்ஸ்க்கு மேல ஆகும். சம்டைம்ஸ் 1 வீக்ஸ் கூட ஆகலாம். ஸ்மாலா எவ்வளவு நம்ம கிளிக் வந்திருக்கு அந்த மாரி காமிக்கிறதுக்கு. ஓகே. ஸோ இந்த மாரி நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய வெப்சைட்டுக்கு கூகுள் சர்ச் கன்சோல் செட் பண்ணி இருக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாரி நீங்க என்ன பண்றீங்கன்னா, நெக்ஸ்ட்டு அதனுடைய சைட் மேப்பையும் நீங்க என்ன பண்ணணும்? சப்மிட் பண்ணணும். சைட் மேப் இருந்தா தான் அந்த யூஆர்எல் மூலமா உங்களுக்கு என்ன பண்ணும்? எல்லாத்தையும் காமிக்கும் இல்லையா? இப்ப நான் சோலை டைம் எடுக்கிறேன். அவங்களுடைய சைட் மேப் பார்க்குறேன். என்ன ஆயிடுச்சு? இல்ல இல்லையா? ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, சோலையுடைய சைட் மேப் இருக்கு இல்லைங்களா? அத நீங்க இந்த இடத்துல எடுக்கணும். ஜஸ்ட் a minute. மேனுவலுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா
இந்த இருக்கு இல்லையா, sitemap index.xml இருக்கு இல்லைங்களா, இந்த இதுக்காக தான் தேடினேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அது வராது. ஏன்னா நம்மளுக்கு ரேங்க் மேத் இல்ல இல்லையா, சோலை டைம்ல என்ன இல்ல நம்மளுக்கு, ரேங்க் மேத் இல்ல. பார்த்துட்டீங்க இல்லையா, இந்த இருக்கு சோலை டைம். இதுல ரேங்க் மேத்ன்ற ஒண்ணு இல்லாதனால அதனுடைய எதை எடுக்கணும் நம்ம, சைட் மேப்பை எடுக்கணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் என்ன பண்றேன்னா இதை காப்பி பண்ணிட்டேன். இந்த இடத்துல solaytime.com அப்படின்னு போட்டுட்டேன். இதுதான் சோலை டைமினுடைய சைட் மேப். ஸோ இவங்களை காப்பி பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க, நம்மளுடைய URL இருக்கு இல்லைங்களா, சைட் மேப்ல வந்து பேஸ்ட் பண்ணுங்க, சப்மிட் கொடுங்க. இதுதான் நீங்க ஃபைனலா பண்ணக்கூடியது. இப்ப பாருங்க, sitemap submitted successfully. Google will periodically process it and look for changes. You will be notified if anything goes wrong with it in the future. Dismiss கொடுத்துறேன். இப்பதான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ டைப் இஸ் unknown, submitted, ஆனா எனக்கு ப்ராசஸோ சக்சஸோ காமிக்கல, குட்டின் ஃபெட்ச் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா. ஸோ இட் வில் டேக் சம் டைம்ஸ். இங்க பாருங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு காமிச்சிருக்கும் கெட் ஸ்டார்டட் யூசிங் கூகுள் சர்ச் கன்சோல் சோலை டைம் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சைட் மேப்பை சப்மிட் பண்ணிட்டோம். சைட் மேப்பை ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ண உடனேயே அது சக்ஸஸ் காமிக்காது. இட் வில் டேக் சம் டைம், இல்லை வீக்ஸ் ஆர் மந்த். ஓகே, ஸோ அதனால ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த இடத்துல நோட்டிஃபை பண்ணோம், இல்லைன்னா உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சைட் மேப் உள்ள சப்மிட் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ மகேஷ் ஆன்கரேஜ் இருக்காங்கன்னா அவங்களுடைய சைட் மேப்ஸ் வந்து கீழே பார்த்தீங்கன்னா 882 பேஜஸ் இருக்கு. ஓகே, ஆனால் மேலே என்ன ஆயிடுச்சுன்னா இது அன்னோன், இதில் வந்து கொடுத்துடாதீங்க. ஸோ இது டிசம்பர் 6, இது தேவையில்லை இல்லையா, அன்னோன்னா நம்மளுக்கு எதுக்கு, யா இவங்களை டெலீட் பண்ணிடணும். என்ன பண்ணணும் டெலீட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் சைட் மேப், அவ்வளோதான். இப்போ சக்ஸஸ் ஆனது மட்டும் இருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய சைட் மேப்பை சப்மிட் பண்ணுறீங்க. எகெயின் நீங்கள் வந்து அது இன்ஃபர்மேஷன் அனுப்பிடுவாங்க இமெயிலுக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், எகெயின் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு அந்த பழசை இதே மாதிரி நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு கூகுள் சர்ச் கன்சோல். இட்ஸ் அ பிக் அண்ட் வெரி பவர்ஃபுல் பிளாட்ஃபார்ம் டு மானிட்டர் ஆல் த பெர்ஃபார்மன்ஸ் ஆன் யுவர் வெப்சைட். ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு டாபிக். உங்கள் வெப்சைட் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கூகுள் சர்ச் கன்சோலில் கனெக்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் சர்ச் இன்ஜினில் இண்டெக்ஸ் ஆகும். ஓகே, அதர்வைஸ் டெஃபினெட்லி அது மட்டும் ரீசன் இல்லை, ஸ்கீமா யூசர்ஸ் உடைய அந்த பவுன்ஸ் ரேட் கம்மியாகணும், ப்ளஸ் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கணும் பெயின் பாயிண்ட்ஸாக. ஸோ அதெல்லாமே ரீசன்ஸ். ஓகே.